தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருந்து வருகிறது. வாக்களிக்க பணம் பெற்றால் ஓராண்டு வரை சிறை தண்டனை என்றும் தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் வாக்களிக்க பணம் பெறுவது சரியா என்பது குறித்து பல்வேறு தரப்பு மக்களிடம் கேள்விகளை முன்வைத்தோம். அதற்கு அவர்கள் அளித்த பதிலை தற்போது பார்க்கலாம். இது எலெக்ஷனுக்கு பைசா கொடுக்கறது தப்பு தான், வாங்க மாட்டோம். அந்த சுமையை நம்ம மேலதானே சுமப்பாங்க. ரூபா கொடுத்தா அம்மா அடுத்தால வரி வாங்குவாங்க, அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க, எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குல்ல. அதால ரூபா கொடுத்து வாங்கி ஓட்டுக்கு வந்துருவாங்க. வந்து முடிச்ச பிறகு நாளைக்கு நீங்க ரூபா கொடுத்தானே ஓட்டுக்கு இது வாங்கினீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. காசு கொடுத்தா வாங்குவேன், ஓட்டு மனசு பிடிச்சால்தான் போடுவோம். வாங்குறீங்கன்னா அவங்க வந்து வாங்காம இருந்தா அது வேஸ்ட் தானே போகும். கட்சிக்காரன் தான் வச்சிருப்பான், மொத்தமா குடிச்சா அவன் தான் வச்சிருப்பான், வேற யாரும் வச்சிருப்பான். அந்த அமௌண்ட் நான் வாங்கலாம் யாருக்கா வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா அரசியல இருந்து வந்தவங்க அந்த கட்சிக்காரங்க தான் கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அதை நான் வாங்கிட்டு போறது பிரச்சனை இல்லை. தலைமையில இருந்து வந்துட்டு அப்படின்னா கண்டிப்பா யாரோ ஒரு ஆளுக்கு அது போயிடும். அதை நான் வாங்கிக்கிறது தப்புல. கண்டிப்பா நான் ஓட்டுங்கிறது எனக்கு பிடிச்ச ஆளுக்கு தான் போடுவேன். காரணத்தை ஒன்றும் வாங்க மாட்டேன், அது தவறான போக்கு. அதனால நிறைய ஊழல்கள் உருவாகும். ரூபாய் கொடுத்தா என்னோட உரிமையை நான் விக்கிற மாதிரி ஆயிரும். எனக்குன்னு சுய அறிவு இல்லைன்னு அர்த்தமாயிரும். எது சரி தப்புங்கிறது தெரியாம போயிரும். அப்போ ஓட்டுக்கு ரூபா வாங்குறது மிக மிக மோசமானது என்னோட கருத்து. அவ்வளவுதான். பணம் வாங்கினா எங்களை வித்த மாதிரி. பணம் வேண்டாம், எங்களுக்கு சுய புத்தி இருக்கலாம், நாங்க ஓட்டு போட்டுக்கிடுவோம். ஊராங்காசு எங்களுக்கு எதுக்குன்னு நாங்க வாங்க மாட்டோம். இதுதான் விஷயம், வேற என்ன. பணம் வாங்குறதுக்கு நாளைக்கு ஒரு இடத்துல போனா நான் ஓட்டுக்கு ரூபாய் வாங்கிட்டு தானே ஓட்ட போட்டா அம்மா ஒருத்தன். அது எதுக்கு அந்த வார்த்தை வேணும், அதுன்னு நாங்க வாங்க மாட்டோம். காசு கொடுத்து இப்போ ஓட்டு போட சொல்றது வந்து ஒரு தேச குற்றம் நான் நினைக்கிறேன். அதனால அப்படி காசு கொடுத்தாலும் நான் வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். நான் பணம் கொடுத்தா நான் வாங்குவேன். அதுல ஒண்ணு என் உரிமை கெட்டு போயிடுது. நான் பணம் வாங்கிட்டு அவருக்கு தான் போடணும்னு இல்ல. இப்ப எனக்கு 500 ரூபாய் கொடுக்குறவங்க இன்னும் 5 வருஷத்துல எவ்வளவோ எடுக்க போறாங்க. இதுக்காக நான் வாங்காம இருக்கணும். அவங்க ஒன்னும் அவங்களோட பணத்தை எனக்கு கொடுக்கல. என்னோட வரி பணம்னா ரோட் டாக்ஸ், அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கேன். அதுலதான் அவங்க கொடுக்குறாங்க. அது ஒன்னும் அவங்க காசை கொடுக்கல. இப்ப இலவசமே கொடுக்குறாங்க. இந்த இலவசம் அவங்க காசுல இருந்து கொடுக்குறாங்க. மக்களோட வரி பணம் யாரும் அவங்களோட காசை கொண்டு வந்து கொடுக்கறது இல்லை. இதுக்காக நம்ம தயங்கணும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம், நான் கிராமத்திலயும் சரி சிட்டிலயும் சரி காசு கொடுப்பாங்க ஓட்டுக்கு. ஆனா நான் வந்து காசு வாங்க மாட்டேன். ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்னா என்னோட உரிமை. நான் யார எந்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றது என்னோட ரைட்ஸ். அதையே நான் மத்தவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு நான் அவங்களுக்காண்டி ஓட்டு போடணும், அது தேவையில்லாதது தானே. எத்தனையோ பேர் பணம் கொடுக்குறாங்க அப்படி இப்படிங்கிறதுக்காக இல்லை. ஆனா கொடுத்தா வாங்குவோம். ஆனா வாங்கினாலும் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சதுக்கு தான் ஓட்டு போடுவோம். பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது வந்து மிகப்பெரிய குற்றம். நான் பணம் வாங்காம பணம் வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். பணத்தை வாங்கிட்டு என் ஓட்டை விற்கிறதுக்கு ரெடி இல்லை.